ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்றேன். ஆக்சுவலா இன்னைக்கு எங்களோட டாக்டர நான் மீட் பண்ண போயிருந்தேன். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். நான் இருக்கிற அபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலா அவங்க டெய்லி வாக்கிங் மார்னிங் அண்ட் ஈவினிங் போயிட்டே இருப்பாங்க. நல்லா நடந்துட்டு இருப்பாங்க. நடந்துக்கிட்டே திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ப்ரெக்னென்ட்டா இருந்தாங்க. அவங்க இன்னும் நேத்து கூட பார்த்தேன் நடந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா திடீர்னு ப்ரெக்னென்ட்டா இருக்காங்களேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ப்ரெக்னென்ட் ஆகியும் நடந்துகிட்டே இருப்பாங்க, வாக்கிங் போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா குழந்தையோட வருவாங்க. டெலிவரி எப்போ ஆச்சு? எப்போ ப்ரெக்னென்ட் ஆனாங்க? எப்போ டெலிவரி ஆச்சு? அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அப்படியே நடந்துக்கிட்டே எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடந்து முடிஞ்சிருச்சு. இத பத்தி நான் என்னோட டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ, அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நெறைய தடவ வந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்தப்பலாம் மோஸ்ட்லி பெட் ரெஸ்ட்ல தான் இருந்திருக்கோம் டாக்டர். நான் இப்போ இருக்கிற அபார்ட்மெண்ட்ல பார்த்தா இந்த மாரி நடந்துட்டே இருக்காங்க, அப்படியே கன்சீவ் ஆயிடுறாங்க அப்படிங்கிற மாரி நான் சொல்லி கேட்டப்போ, அவர் சொன்னாரு, "பெட் ரெஸ்ட்ல இருக்கவே இருக்காதீங்க. ஏன்னா பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கணும். இந்த ட்ரீட்மெண்ட்ல நம்ம நெறைய ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போடுறோம். அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ்லேயே வந்து பிளட் ஃப்ளோ கம்மியாகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொஜெஸ்டரான் இன்ஜெக்ஷன் போட்டாவே வந்து யூட்ரஸில் வந்து பிளட் ஃப்ளோ குறையும். அதுக்கு தான் வந்து இந்த பிளட் தின்னர்லாம் கொடுக்குறோம் நம்ம. பத்தாததுக்கு அதர் ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸு, டேப்லெட்ஸ்லாம் போட போட இன்னும் பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாகும். அது பத்தாததுக்கு நீங்கள் இன்னும் வந்து பெட் ரெஸ்ட்டில் இருந்தீங்கன்னா அது மேலும் குறையும். அதனால் வந்து பெட் ரெஸ்ட்டில் இருக்காதீங்க. மைல்டு வாக்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை தெரிவிங்க. உங்களோட ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் பெட் ரெஸ்ட்டில் இருந்தீங்களா? இல்லைன்னா வந்து வாக்கிங் போனீங்களா? அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.